வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர். ஸ்ரீதர். ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா. நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கிட்ட டாக்டர் ஷர்மி, மனநல மருத்துவர், ஸ்ரீ மணக்குல விநாயகர் மருத்துவக் கல்லூரியோட பேராசிரியர் நம்மோட இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் இன்று முதியோர்களுக்கான பிரச்சனைகள், மனநல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி ஆரம்பிச்சு அவங்க விளக்கமா நமக்கு எல்லாத்தையும் எடுத்துரைக்க இருக்காங்க. கேட்போம் வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதியோர்களிடையே மனநல சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. அவங்க மனதளவுல நிறைய சோர்ந்து போயிடுறாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய மனநல பிரச்சனைகள் என்னென்ன, அந்த நோய்கள் என்னென்ன அப்படின்றத பத்தி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதாவது வயதானவங்க அப்படின்னு நம்ம பார்த்தாலே 60 வயசுக்கு மேலானவங்க. இப்போ பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய அட்வான்ஸ்ட் மெடிசின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்ததுனால எல்லாரோட ஆயுளுமே ஆல்மோஸ்ட் அதிகமா தான் இருக்கு. 60 இயர்ஸ்க்கு மேல நிறைய பேர் இருக்காங்க. அந்த பாப்புலேஷன் இப்ப இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அதுவும் இல்லாம அவங்களுக்கு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ தி ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அதுதான் ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ரொட்டீன் முன்னாடி இருந்திருக்கும். காலையில இத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறது, அப்புறம் வேலைக்கு போறது, அப்புறம் வீட்டுக்கு வர்றது, வீட்டுல இருக்கவங்கள பாத்துக்கிறது, இப்படி ஒரு ரொட்டீன்ல இத்தனை வருஷமா அவங்க போயிட்டு இருந்திருப்பாங்க. படிச்சு முடிச்ச காலகட்டத்திலயோ இல்ல ஆரம்ப காலத்திலயோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 வருஷத்துக்காச்சும் இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும். அவங்கள திடீர்னு 60 வயசுக்கு மேல வீட்லயே இருங்க, வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்றது அதுவே அவங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு முன்னாடி இந்தந்த வேலை இந்தந்த டைம் பண்ணணும்னு இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த வேலைகள் இருக்காது, நிறைய ஃப்ரீ டைம் இருக்கும். இந்த ஃப்ரீ டைம்ல அவங்களோட பசங்க வேலைக்கு போவாங்க, வீட்டுல தனிமையில இருப்பாங்க. இந்த தனிமைனாலே அவங்களுக்கு டிப்ரெஷன் வரலாம். அதுவும் இல்லாம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், இப்போ முன்னாடி வேலை இருந்தது இப்போ இல்ல, இதனால நிறைய யோசிக்க தோணும். அவங்க இது இல்லாம வீட்டுல பண கஷ்டம் அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அப்ப இதுக்கப்புறம் அவங்களால வேலைக்கு போக முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்பயுமே அவங்க கவலை, இதனால அவங்க கவலை ரொம்ப அதிகமாகி அப்பயும் அவங்களுக்கு டிப்ரெஷன் வரலாம். அது இல்லாம ரொம்ப ஹை அச்சீவ்மெண்ட், நிறைய சாதிச்சிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்றவங்க, எந்நேரமும் உழைச்சிட்டே இருக்கணும், எந்நேரமும் ஏதாச்சும் சுறுசுறுப்பா வேலை பார்த்துட்டே இருக்கிறவங்கள இப்போ ரிட்டையர்மெண்ட்னு சொல்லி அவங்கள வீட்லயே இருக்க சொன்னோம்னா அதுவுமே அவங்களுக்கு ஏத்துக்க முடியாது. அதுவுமே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த டிப்ரெஷன் ஒரு முக்கியமான மனநல நோய் வயசானவங்களுக்கு வர்றதுல. அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் ஆஃப் டிசார்டர்ஸ் இல்ல பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா பதட்டம், ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ் சொல்லுவோம். இந்த பதட்டம் நிறைய காரணத்தினால இருக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை, இந்த வயசானவங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய பிரச்சனை டிமென்ஷியான்னு சொல்லுவோம். இந்த டிமென்ஷியா என்னன்னா ஞாபக மறதி பிரச்சனை. சோ இது எல்லாருக்குமே வயசானவங்களுக்கு நார்மலா இருக்கும். அது குறிப்பிட்ட அளவுக்கு மேல போய் அவங்களுடைய ஃபங்க்ஷனிங், அவங்களுடைய தின வேலைகள், குளிக்கிறது, பல்லு விளக்குறது, சாப்பிடுறது, அவங்களே பாத்துக்கிறது, இல்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறது, பணம் செலவு பண்றது, இது எல்லாமே பிரச்சனை வரும்போது அது நம்ம டிமென்ஷியான்னு சொல்லுவோம். இந்த ஞாபக மறதினால அவங்களோட ஞாபக மறதி மட்டும் இருக்காது, இந்த டிமென்ஷியால மத்த இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை நம்ம டீடைல்டா அப்புறம் பார்க்கலாம். பட் இதனால அவங்களோட வேலைகளும் பாதிக்கப்படும் போது அப்போதான் அந்த ஞாபக மறதி டிமென்ஷியானால, இந்த ஞாபக மறதினால அவங்க வேலையெல்லாம் பாதிக்கப்படும் போதுதான் நம்ம மருத்துவர்கிட்ட இட்டுட்டு போய் வைத்தியம் பார்க்கணும். அதுக்கு மேல விட்டா அது இன்னும் தான் வளர்ந்துட்டே போகும். இது மட்டும் இல்லாம இந்த வயதானவங்க சூசைட் பண்ணிக்கிற ரிஸ்க் அதிகம் இந்த ஏஜ் குரூப்ல. சோ அதையுமே நம்ம அப்சர்வ் பண்ணணும். யாரு ரொம்ப வல்னரபிளா இருக்காங்க, இல்ல ரொம்ப அதிக ரிஸ்க் அவங்களுக்கு இருக்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு. சோ அவங்கள நம்ம கண்காணிச்சு அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் அதுக்கு எடுக்கணும். ஓகேங்களா? சோ இதெல்லாம் இல்லாம வயசானாலே கொஞ்சம் தூக்க பிரச்சனை அதிகமாயிடும். சோ அந்த தூக்க பிரச்சனைக்கு எப்படி, இந்த தூக்க பிரச்சனைனாலே பல பிரச்சனைகள் வரும். சோ அதை எப்படி டீல் பண்றது அப்படின்றத பாக்கணும். அதுக்கப்புறம்
ட்ரிங்க்ஸ் பழக்கம், இந்த வயசாயிட்டா நிறைய பேருக்கு அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் ஆரம்பிச்சிடுவாங்க. ரெகுலரா தினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக போய் ட்ரிங்க் பண்றது. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்னாலயும் நிறைய பிரச்சனைகள் வரலாம், மனநல பிரச்சனை இந்த ட்ரிங்க் பண்றதுனாலே. பிளஸ் இந்த ட்ரிங்க் பண்றதுனால நம்மளோட மூளை காக்னிட்டிவ், நம்மளோட மூளை செயல்பாடுகள் இதனால பாதிக்கலாம். ரெகுலரா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஒரு 30 years 40 years எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அதனாலயும் நம்ம மூளையோட செயல்பாடுகள் எஃபெக்ட் ஆகலாம். சோ ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி டிசார்டர்ஸ், அப்புறம் டிமென்ஷியா, அதுக்கப்புறம் இந்த சூசைட், அதுக்கப்புறம் இதை நம்ம சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர்ஸ் சொல்லுவோம். இந்த டெய்லியும் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டு இதனால நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்றவங்கள அது அந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் யூஸ் டிசார்டர்ஸ், அது ஒரு மனநல நோய் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சோ இதெல்லாம் தான். அப்புறம் ஸ்லீப் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். சோ இதெல்லாம் தான் வயதானவங்கள வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். நன்றி மேம். இப்போ என்னென்ன பிரச்சனைகள் வயதானவர்களுக்கு வருது அப்படின்றத விரிவா சொன்னீங்க. இப்போ நம்ம முதல்ல நீங்க சொன்ன பிரச்சனை அப்படின்னா டிப்ரெஷன், மன அழுத்தம். இது எதனால ஏற்படுது, இதுக்கான அறிகுறிகள், அது நம்ம ஆரம்ப கால அறிகுறிகள் என்ன, இதுல இருந்து வெளிவரதுக்காக என்ன மாதிரி மருத்துவங்கள் நம்ம மேற்கொள்ளலாம், இதையும் எங்களுக்கு இப்ப சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சோ டிப்ரெஷன் எல்லாருமே ஒரு கட்டத்துல எப்பயாச்சும் சொல்லிருப்பாங்க, சோகமா இருந்தா நான் இப்ப டிப்ரெஷனா இருக்கேன், இல்ல எனக்கு இப்போ ரொம்ப மன கஷ்டமா இருக்கு அப்படின்னு. சோ ஆனா டிப்ரெஷன்னா என்ன ப்ராப்பரா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு மனக்கவலை இருக்கும். அதாவது நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கையில கண்டிப்பா ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திப்போம். அந்த டைம்ல எல்லாருமே ஒரு 2-3 நாள் இல்ல ஒரு 4-5 நாள் கூட சோகமா இருந்திருப்போம் அந்த பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணும்போது. ஆனா டிப்ரெஷன் எப்ப சொல்றோம்னா அந்த மனக்கவலை அன்றாட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு தொடர்ந்து இருக்கு. நாள் ஃபுல்லா அவங்க கவலையாவே இருக்காங்க. அவங்கள சுத்தி சந்தோஷமான விஷயம் நடந்தாலுமே அவங்களால அதை ஏத்துக்க முடியல, அவங்களால அதுல கலந்துக்க முடியல. அவங்களோட மனநிலை சோகமாவே இருக்கு, கவலையாவே இருக்கு. அது இல்லாம அவங்களுக்கு அவங்களோட வேலைகள் செய்யவே டயர்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி சுறுசுறுப்பா இருந்த ஆளு இப்போ இந்த மனக்கவலையினால ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றாங்க. அவங்களோட வேலை செய்யவே அவங்களுக்கு எனர்ஜி இல்ல. அதுக்கப்புறம் ஆர்வம் இல்லாதது. முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் இப்போ செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாம, இஷ்டம் இல்லாம, ஆர்வமே இல்லாம இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசியும் முன்னாடி எடுத்ததை விட இப்ப கொஞ்சம் குறைவா எடுக்கிறது, இல்ல பசியே எடுக்காம இருக்கிறது, இல்ல தூக்கம் தூக்கம் வர்றதுக்கு லேட் ஆகுறது, இல்ல தூங்குறது நைட்ல திடீர்னு முழிப்பு வந்துடுறது, முழிப்பு வந்துட்ட பிறகு தூக்கம் இல்லாம இருக்கிறது, இல்ல காலையில இப்போ ஒரு 6 o'clock 7 o'clock எழுந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 4 o'clock 5 o'clock போலயே தூக்கம் கலைஞ்சிடுறது, அதுக்கு மேல தூக்கம் இல்லாம இருக்கிறது. அதுக்கப்புறம் தற்கொலை எண்ணங்கள். இவ்ளோ பிரச்சனை இருக்கு, நம்ம ஏன் இருக்கணும், இதனால இந்த பிரச்சனையில இருந்து நம்மளால மீண்டு வர முடியாது, அதனால தற்கொலை எண்ணங்கள் அதிகமா இருக்கு, இதனால நம்ம இறந்துடுறதே மேல் அப்படின்ற எண்ணங்கள் வருது. அதுக்கப்புறம் எனக்கு உதவி பண்ண யாருமே இல்லையே, நான் தனியா தவிக்கிறேன், இது எதிர்காலமும் இப்படியேதான் இருக்கும், கவலையாதான் இருக்கும் அப்படின்ற எண்ணங்கள் இந்த மாதிரி எல்லாம் வருது. அப்புறம் குற்ற உணர்ச்சி. நிறைய பேருக்கு இந்த டிப்ரெஷன்ல இருக்கும்போது குற்ற உணர்ச்சி இருக்கும். சோ இது எல்லாமே டிப்ரெஷனுக்கான அறிகுறிகள். சோ இது வயசானவங்கள்ல நிறைய காரணத்தினால வரலாம். ஃபர்ஸ்ட் அவங்க ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சுட்டு இப்போ வேலை இல்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூஸ்னாலே டிப்ரெஷன் வரலாம். இன்னொன்னு இந்த டைம்ல அவங்க நிறைய பேர் நினைக்கிறது ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டா முன்னாடி அவங்கள மதிச்சவங்க இப்போ இப்போ அவங்க ஏர்ன் பண்ணாததுனால அவ்வளவு மதிக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கே கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை, அதனால டிப்ரெஷன் வரலாம். இல்ல நிறைய காரணங்கள் இருக்கு. வயசானவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு நிறைய வரும். லைக் பிளட் பிபி அதிகமா இருக்கிறது நம்ம ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம். சோ ஹைப்பர் டென்ஷன், அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் டயபெட்டிஸ், அதுக்கப்புறம் இதனால அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரலாம். சோ இந்த ஸ்ட்ரோக் இருக்கு, இல்ல மத்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு டிப்ரெஷன் வர்றது கூடிய ரிஸ்க் இன்னும் அதிகமா இருக்கும். சோ இந்த வயசானவங்கல இந்த மாதிரி மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலவே அவங்களுக்கு டிப்ரெஷன் ரிஸ்க்குமே ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல நம்ம அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ ஸ்ட்ரோக் வராம இருக்கிறதுக்குன்னா நம்ம பிபி இல்ல சுகர் லெவல்ஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஸ்ட்ரோக் வராது.
சோ இவங்களுக்கு இந்த மெடிக்கல் ரிஸ்க் இருக்கக்கூடியவங்களுக்கு மனநல பிரச்சனை வரக்கூடிய ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. சோ இந்த மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணோம்னா இவங்களுக்கு இந்த ரிஸ்க் கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஷன்னால இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க சூசைட் பண்ணிக்கலாம். சோ யாராவது ஒருத்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது, இல்ல இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் பார்த்தாங்கன்னா அவங்கள உடனே வந்து இட்டுட்டு போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி இனிஷியலாவே மெடிசின்ஸ் ஆரம்பிக்கிறது. மைல்டா இருந்துச்சுன்னா நம்ம மெடிசின்ஸ் இல்ல லேமன் மீன் எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொன்னா கவுன்சிலிங் இந்த மாதிரி கொடுத்து சரி பண்ணலாம். இல்ல கொஞ்சம் சிவியரா இருக்குன்னா கண்டிப்பா மெடிசின்ஸ் தேவை. கவுன்சிலிங் மட்டுமே போதாது டிப்ரெஷனுக்கு, ஓகேங்களா? அதே இல்லாம அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன லைஃப்ல அவங்களுக்கு வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி ஏற்படுத்தி கொடுத்து அவங்களோட டேவையும் கொஞ்சம் ஆக்கிபைடா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச முன்னாடி அவங்க நினைச்சிருப்பாங்க இந்த இதெல்லாம் கத்துக்கணும் இல்ல பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இப்ப அவங்களை கொஞ்சம் பண்ண வச்சு ஊக்குவிக்கலாம். இதெல்லாம் வந்து டிப்ரெஷனுக்கு வந்து எப்படி ட்ரீட் பண்ணணும்ன்ற ஆப்ஷன்ஸ், சில ஆப்ஷன்ஸ். நன்றி மேடம். இப்போ நீங்க வந்து அடுத்த குறிப்பா சொன்னது வந்து மறதி நோய். மறதி நோய் வந்து பெரியவர்களிடையே ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றத சொன்னீங்க. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம 60 வயதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள்ல இருப்போம். அப்ப வந்து சில விஷயங்கள் மறந்துடுறோம் அப்படின்னா அது சரி, வேலைகள் அதிகமா இருக்கிறதுனால ஒரு வேலையை செய்யும் போது இன்னொன்னு மறந்துடுறோம் அப்படின்னு. இப்ப 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுறாங்க. ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் ஏன் அவங்களுக்கு அந்த மறதி நோய் வருது? அதுக்கான அறிகுறிகள் என்னென்ன? இப்ப அவங்க மறதி நோயின்ற ஒண்ணுத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இல்ல சராசரியா எல்லாருக்கும் வர மறதி தான் அவங்களுக்கு இருக்கா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வந்து எங்களுக்கு விளக்கம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சோ இந்த ஞாபக மறதியை வந்து டிமென்ஷியான்னு சொல்லுவோம். இந்த டிமென்ஷியா வந்து ஏன் வருதுன்னா வயது ஆக ஆக நம்மளோட மூளை வந்து கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? எவ்வளவு வயசு ஆகியும் அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப அதிக வயசு ஆக இந்த டிமென்ஷியா வர்றதுக்கான ரிஸ்க்கும் அதிகமாயிட்டே போகும். சோ இதனாலதான் டிமென்ஷியா வருது. அதுக்கப்புறம் வந்து இந்த டிமென்ஷியா வர்றதுக்கான அறிகுறிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, சில இது வந்து நம்ம மாடிஃபை பண்ணலாம். சில வந்து காரணங்கள் நம்ம ட்ரீட் பண்ணா, ஏன்னா இந்த டிமென்ஷியா வந்து சில காரணங்கள் வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய காரணங்கள், சில காரணங்கள் வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் ப்ரோக்ரஷனை வந்து கம்மிப்படுத்த முடியும். எந்த அளவுல வந்து இந்த டிமென்ஷியா ப்ரோக்ரஸ் ஆகுதோ அதை வந்து கட்டுப்படுத்த மெடிசின்ஸ் இருக்கு. பட் கம்ப்ளீட்டா இந்த டிமென்ஷியா வர ஆரம்பிச்சிருச்சுன்னா ரிவர்ஸ் பண்ண முடியாது. சோ நம்ம ட்ரீட் பண்ணக்கூடிய காரணங்கள் பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இது இருந்தாவோ, இல்ல ஒரு குறிப்பிட்ட விட்டமின் B12 டெபிஷியன்சி, இந்த விட்டமின் குறைபாடு இருந்தாலோ டிமென்ஷியா வரலாம். இல்ல குறிப்பிட்ட இன்ஃபெக்ஷன்ஸ். சோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காரணங்கள்லாம் இருக்கு. சோ இந்த மாதிரி காரணங்கள்ல இதை நம்ம அட்ரஸ் பண்ணி ட்ரீட் பண்ணோம்னா இந்த டிமென்ஷியா வந்து திரும்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட காரணங்கள் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து வயசானதுனால, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, மூளை சுருங்க ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி டிமென்ஷியா வந்து ப்ரோக்ரஸ் ஆயிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் அதை ரிவர்ஸ் பண்றதுக்கு மருந்து கண்டுபிடிக்கல. அதோட ப்ரோக்ரஷனை ஸ்லோ பண்றதுக்கு மட்டும்தான் மெடிசன்ஸ் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த டிமென்ஷியா வர்றதுக்கான அறிகுறிகள் பாத்தீங்கன்னா முக்கியமான இது ஞாபக மறதி. இது எப்படி வெளிப்படும்னா, அவங்களோட பொருள் வச்சோன்னு மறந்துடுவாங்க, இல்ல அடுத்து என்ன வேலை பண்ணணும்னு மறந்துடுவாங்க, இல்ல இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் என்ன நடந்ததோ அது நம்ம ரீசன்ட் மெமரின்னு சொல்லுவோம், அது அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் இப்ப கடைக்கு ஒரு 5-6 பொருள் வாங்க போறாங்கன்னா அவங்க வந்து ஒரு 2-3 பொருள் மட்டும்தான் அவங்களுக்கு அப்ப ஞாபகத்துக்கு வரும். மத்த பொருள் மிஸ் பண்ணிடுவாங்க. இல்ல வீட்டுக்கு வர்றது வழி மறந்துடுவாங்க. அவங்களுக்கு முன்னாடி ஃபெமிலியரா இருந்த பிளேஸ் வந்து இப்ப அதுல வந்து அவங்கள போய் நம்ம விட்டோம்னா அது வந்து அவங்களுக்கு வந்து திருப்பி எப்படி வழி கண்டுபிடிச்சி வரணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. இது மட்டும் இல்லாம அவங்களோட கான்சென்ட்ரேஷன் இது வந்து முன்னாடி எந்த அளவுக்கு கவனம் செலுத்தினாங்களோ இப்ப வந்து அதே அளவு கவனம் செலுத்த முடியாது. அவங்களோட நம்ம இப்ப ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கேட்டோம்னா நம்ம அதை பத்தி சிந்திப்போம் இல்லையா, அந்த சிந்தனை திறன் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பேச்சுலயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்போ அவங்களால வந்து அந்த பேர், இப்போ ஏதாவது ஒரு பொருள் அதோட பேரை மறந்துட்டு அவங்க வந்து அதை எடுத்துட்டு வாங்க, இல்ல இதை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல பேச்சிலே வந்து அவங்களுக்கு நிறைய பிழை இருக்கும். நிறைய ப்ராப்பரா நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ்னா ஒரு சென்டென்ஸ்ல பேசணுமோ அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அப்புறம் சுத்தி இருக்கிற க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் ஞாபகம் வச்சிருப்பாங்க,
பட் தூரத்து சொந்தங்கள் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவங்களெல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த டிசீஸ் ப்ரோக்ரஸ் ஆக ஆக அவங்களோட பசங்க அவங்களோட பார்ட்னர்ஸே கூட அவங்க வந்து மறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது வந்து ரொம்ப சிவியரா ஆயிடுச்சுன்னா. அப்புறம் முக்கியமா அவங்களுக்கு இது என்ன டேட், இது என்ன டே, இந்த மாதிரி இது விஷயம்லாம் ஞாபகம் இருக்காது. இது எந்த வருஷம் அது எல்லாமே ஞாபகம் இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாதிக்கப்படுறது வந்து ரீசன்ட் மெமரி, அதாவது இப்போ ரீசெண்டா அவங்க லைஃப்ல என்ன நடந்ததோ அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிடும். சிவியர் ஆக ஆக அவங்களுக்கு பழைய ஞாபகங்களும் மறக்க ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லாம அவங்களால வந்து மத்தவங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஒரு பொது இடத்துல வந்து எப்படி நடந்துக்கணும் அதுவுமே அவங்களுக்கு சரியா தெரியாது இந்த ஞாபக மறதினால. இதனால நிறைய காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஏஜ் ரிலேட்டட், இந்த ஏஜிங்னால வர்றது ரொம்ப வந்து அது வந்து நம்ம ஆல்சைமர்ஸ் டிமென்ஷியா அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து வாஸ்குலர் டிமென்ஷியா, அதாவது அவங்களோட ஹைப்பர் டென்ஷன், அதாவது பிபி அதிகமா இருக்கு இல்லையா அது, அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் இது, அப்புறம் வந்து நம்மளோட உடம்புல கொழுப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் லிப்பிட்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சோ இது வந்து ஆல்டர்டா இருந்தது, ரொம்ப அதிக அளவுல இருந்தது. இதனால வந்து அவங்களுக்கு வந்து மூளையில வந்து பாதிச்சு இது வந்து வாஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். சோ இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிபியை கண்ட்ரோல் பண்றது, சுகர் கண்ட்ரோல் பண்றது, இல்ல கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் பண்ணா அந்த டிசீஸ் வந்து ப்ரோக்ரஷன் வந்து தடுக்கலாம். பட் கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் பண்ண முடியுமான்றது இப்போதைக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து மருந்துகள் கண்டுபிடிக்கல. சோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டிமென்ஷியா இருக்கு. ஒன்னுத்துக்கும் ஒரு ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இருக்கு. பட் இத வந்து இனிஷியலா ஐடென்டிஃபை பண்ணா மட்டுமே தான் நம்ம அவங்கள வந்து மாத்திரைகள் கொடுத்தோ இல்ல வந்து அவங்களுக்குன்னு சில எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணணும் இல்ல அவங்களுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கணும் அந்த மாதிரி ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த ப்ரோக்ரஷனை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். நீங்க ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இல்ல லேட் ஸ்டேஜ்ல கூட்டிட்டு வந்தீங்கன்னா அப்போ வந்து அந்த டைம்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ் ப்ராசஸ் நடந்திருக்கும். அப்ப வந்து நம்ம பெருசா எதுவும் மாற்றம் கொண்டு வர முடியாது. பிளஸ் இதனால வந்து இந்த டிமென்ஷியானால அவங்கள கூட இருக்கிறவங்க ரொம்ப எஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா இவங்க ஞாபக மறதியால வந்து வயசானவங்க வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணாம போயிடுறதோ இல்ல வந்து டோரை வந்து மூடாம போயிடுறதோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இதனால ரிஸ்க் வீட்டுல அவங்களுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் ரிஸ்க் இருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணாம அவங்க போயிட்டாங்கன்னா கேஸ் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் இருக்கிறது இல்ல, அவங்களே வந்து வேற ஏதோ ஒரு சிந்தனையில வீட்டை விட்டு போயிடுறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது அதனால ஆபத்து நடக்கலாம், திருப்பி அவங்களுக்கு வழியும் மறந்துடலாம். எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால அவங்க கூட யாராவது ஒரு ஆள் எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும். சோ இது வந்து சாத்தியம் இல்லை இல்லையா. இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. அப்ப இவங்களை பாத்துக்கிறதுக்குனே ஒரு ஆள் வீட்டுல இருக்கணும்னா அது அவங்க தெரிஞ்சவங்களாதான் இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஆள் கூட இருந்தாதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. இவங்களுக்காக நீங்க நர்ஸ் இல்ல யாராவது அந்த மாதிரி வச்சீங்கன்னா இவங்க வந்து அவங்கள சொல்றத கேட்பாங்களான்றது ஒரு குவெஷனபிளான விஷயம் தான். சோ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கிறதுனாலவே வந்து இத ஏர்லியரா ஐடென்டிஃபை பண்ணி ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாதான் இதோட ப்ரோக்ரஷனை நம்ம ஸ்லோ பண்ண முடியும். இப்போ இதுல நிறைய வகைகள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லீங்களா, அத பத்தி சொல்ல முடியுமா? சோ மோஸ்ட் காமன் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த ஆல்சைமர்ஸ் டிமென்ஷியா, அது ரொம்ப வயசு ஆகுறதுனாலே வயசு ரொம்ப அதிகமாக டிமென்ஷியா வந்து யூசுவலா வந்து வர ஏஜ் பாத்தீங்கன்னா மோர் தென் 65 இயர்ஸ். சோ வயசு ஆக ஆக ஒரு 70 இயர்ஸ் 75 இயர்ஸ் 80 இயர்ஸ்ல போறாங்கன்னா இந்த டிமென்ஷியா வரக்கூடிய ரிஸ்க் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப அவங்களோட ரொம்ப எஜுகேட்டடா இருக்காங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய ரிஸ்க் வந்து கம்மி தான் இந்த டிமென்ஷியா வரக்கூடிய ரிஸ்க். சோ இந்த ஆல்சைமர்ஸ் டைப்ல வந்து டிமென்ஷியால முன்னாடி சொன்ன மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். இங்க வந்து மோஸ்டா வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். அவங்க பேசும்போது பேச்சு பிழை நிறைய இருக்கும். ஓகேங்களா. அது இல்லாம வந்து இன்அப்ரோப்ரியேட் பிஹேவியர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து எந்த இடத்துல யூரினேட் போறோன்றதே அவங்களுக்கு தெரியாது. பப்ளிக் பிளேசஸ்ல யூரினேட் பண்ணுவாங்க, பப்ளிக் பிளேசஸ்ல வந்து டிஃபிகேட் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த வந்து ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியாக்கு இருக்கும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏர்லியரா வர ஆரம்பிச்சதுன்னா இது ஃப்ரான்டோ டெம்போரல் டிமென்ஷியாவா இருக்கும். இன்னொன்னு வந்து லூவி பாடி டிமென்ஷியா, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் எல்லாம் இருக்கு. சோ மெயினா வந்து இந்த டிமென்ஷியா இதனால மட்டும் வராம நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ்னாலயுமே இந்த டிமென்ஷியா வரலாம்.
இப்போ நிறைய பேருக்கு பார்க்கின்சன்ஸ் பிரச்சனை இருக்கும் இல்லையா, கொஞ்சம் ஸ்லோவா நடக்கிறது, இல்ல வந்து அவங்களுக்கு கை நடுக்கம் இருக்கும், அவங்க எந்த ஒரு வேலை பண்றதுக்குமே வந்து கொஞ்சம் ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. சோ இது கூடனாலுமே டிமென்ஷியா வரலாம். சோ டிமென்ஷியா வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ஆனா வந்து அதை இனிஷியலா ஐடென்டிஃபை பண்றதுதான் வந்து பெஸ்ட். பிளஸ் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இந்த கண்டினியூஸா ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ட்ரிங்க்ஸ்னாலேயுமே வந்து ஞாபக மறதி வரலாம். அவங்க ஒரு 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் கண்டினியூஸா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அது வந்து அவங்களோட மூளையை போய் பாதிச்சு அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஞாபக மறதி வரக்கூடிய ரிஸ்க் இருக்கு, தன்மை இருக்குன்னா இப்ப ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது இன்னும் ரொம்ப வர்சன் ஆகும். சோ இதனாலவே வந்து டிமென்ஷியா வரலாம். அது வந்து ஆல்கஹால் ரிலேட்டட் டிமென்ஷியான்னு சொல்லுவோம். சோ இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆரம்பத்திலே அவங்க வந்து போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து ட்ரிங்க்ஸ் பழக்கத்தை நிறுத்தி இருக்கணும். இல்ல இப்போ வர ஆரம்பிச்சு இந்த மாதிரி ஞாபக மறதியில வர ஆரம்பிச்சாலோ அப்பயே வந்து அப்போ கண்டிப்பா நிறுத்திடணும். அதுக்கு மேலேயும் அவங்க எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா இது இன்னும் ப்ரோக்ரஸ் ஆகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நீங்க ஞாபக மறதி பத்தி தெளிவா எடுத்து சொன்னீங்க. நன்றி மேடம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.